ஏம்மா தங்கம், அம்மா பேரை காப்பாத்திட்டு வரல, அம்மா சொல்படி நடந்துக்கு வரல, ஏதாவது எசக்கு புசுக்கு ஆச்சு அவ்வளோதான். ஆத்தாவை குழி நோண்டி புதைச்சிட்டு 16 நாள் காரியம் செஞ்சுட்டு நல்ல பண்டம் பலகாரன்னு சாப்பிட வேண்டியதான். என்ன சாமி, உன் கையில தான் எல்லாம் இருக்கு, புரியுதா? எம்மா என்னம்மா நீ, என்னம்மா நீ 8 அடி 10 அடி 16 அடி பயமாட்டா? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? பெத்த மவளை சந்தேகப்படுறியா? ஏம்மா நீ சொல்லி கொடுத்தது அட்டை மாறாமா அப்படியே சொல்லுவாம்மா, அப்படியே சொல்லுவாம்மா. நான் நடிக்கிற நடிப்புல இன்னைக்கு இந்த ஊரே தங்க இப்படி ஒரு பாசமான பொண்ணா, பண்பான பொண்ணா, அன்பான பொண்ணான்னு பாரு, எப்படி பேசப்போது பாரு. ஆனா ஒண்ணு உலகத்துல எந்த தாய்க்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்க போகுது. ஏன்னா செத்த பிறகு தான் மவளோ ஆத்தாமல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாவ. ஆனா நீ சாவறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒப்பாரி வச்சு அழுதா, ஐயோ நம்ம செத்துட்டா நம்ம மவ நமக்கு இப்படித்தான் அழுவாளான்னு சந்தோஷப்படுவேன். என் தங்கம்னா தங்கம் தான். அண்ணன் வந்ததும் நீ உழுந்து அழுது பரல்றதுல அண்ணன் ஆடி போய் நிக்கணும், பத்துக்கிடுச்செல்லாம் ஆடி போய் நிக்கணும். எம்மா ஒரு சந்தேகமா எனக்கு, இந்த ஒப்பாரியில ஒப்பாவல்ல அது எப்படிமா? அது எனக்கு தெரியலையம்மா. எப்படி ஒப்பாரி வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? அந்த மாதிரியா ஒப்பாரி வச்சு அழுவுறேன்? இந்த ஒப்பாரி வைக்கிறப்ப ஓன்னு பாட்டெல்லாம் பாடுவாள்ல, அதெல்லாம் எப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியாதும்மா, சொல்லி கொடுமா, அதையும் சரியா செஞ்சிடறேன். ஏ சாமி, ஒன்றும் தெரியாத பிள்ளையா இருக்கியடி தங்கம், அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இந்த ஐயோ எம்மா அப்படி வளர்த்தியே இப்படி வளர்த்தியே, அப்படி செஞ்சியே இப்படி செஞ்சியேன்னு ஏதாவது சொல்லு, சரியா? அம்பிடுதேன், வேற ஒன்றும் கிடையாது, அம்பிடுதேன். நீ செஞ்சதெல்லாம் சொல்லி ஆடணுமா? நீ செஞ்சதெல்லாம் சொல்லணும்னா என்னத்த சொல்றது? எங்க அப்பனுக்கு சோத்துல இந்த பாயசத்துல கொஞ்சோண்டு தேனும்னு வெத்த கழுத்த கொடுத்தியே அது சொல்லட்டுமா? இல்ல எனக்கு என் மாமிய வீட்டுல நல்ல நகநட்டை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 1 ரூபா கொடுக்காத ஓசிலே கட்டி கொடுத்தியே அதை சொல்லட்டுமா? எதம்மா சொல்றது, எதை சொல்றது? ஏ ஆத்தே, நல்லது இவ்வளவுதான் சொல்லணும் பார்த்தா இவன் நம்ம பண்ண பிராடு வேலையெல்லாம் சொல்லுவாப்ல இருக்கே. ஏய் அம்மா, நீ என்னைய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் சாமி. ஐயோ அம்மான்னு அழுதா போதும். யாரும் கேட்டா ஓ அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா என் அம்மா பாம்பு கடிச்சு செத்துப்பிட்டா அவ்வளவுதான் சொல்லணும். அப்படியா? சரியா? சரியா? பாம்பு எப்படி கடிச்சதுன்னு சொன்னதும் தா பாம்பு மாதிரி படுத்துக்கிட்டு என்னைய கடிக்க கூடாது பார்த்துக்க. எம்மா பாம்பு கடிச்சா நெஞ்சு வலிந்தாலும் சொன்னேன் என்கிட்ட. பாம்பு கடிச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டவ, ஆஸ்பத்திரி கூட்டு போவா, அப்புறம் உனக்கு வாயில அது இதையும் கரைச்சி ஊத்துவாளுவோமா. சாமி நெஞ்சு வலின்னு சொல்லிடலாம். இந்தாவா மருமக பண்ண காரியத்துக்கு உனக்கு அட்டாக்கு வந்துருச்சுன்னு சொல்லிடுறமா. அட்டாக்கு வந்துச்சுன்னு சொன்னா நம்புவோமா? என் தங்க, என் செல்ல, என் பவுனு, என் கட்டி, என் வெள்ளம், என்ன அறிவு என் பிள்ளைக்கு, என் சாமி. ஏம்மா அப்படியே எப்படி உட்காந்து அழுவணும், என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு மட்டும் நடிச்சு காட்டிட்டானா எனக்கு அப்படியே பார்த்து அதை பிறகு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது பண்ணிட்டேன்னா வச்சுக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாளுவேன். நடிக்கிறோன்னு முடிவாயிடுச்சு, அதை ஒத்திக பார்த்து நடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் எதுவும் தப்பு பசறாம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நடிச்சு கட்டாம எப்படி அழுவுறதுன்னு நீ தான் எவ்வளோ சேர்த்துட்டா முன்ன போய் உட்காந்து அழுவேன். கொஞ்சம் நடிச்சு கட்டேன். அதுக்கு என்ன, இந்த பாரு இப்படி உட்காந்துக்க. ஆத்தா அப்படி இங்க இருந்தா படுத்து கிடக்குறேனா, ஆத்தா தலைக்கிட்டயோ இல்ல காலுக்கிட்டயோ உட்காந்துக்க. இந்த இப்படியே கால் 2 இப்படி பரப்பான்னு பரப்பி உட்காந்துக்கணும் பாத்துக்கியா? கை 2 இப்படி வச்சுக்கிட்டு ஐயோ எம்மா என்னை விட்டு போயிட்டியேன்னு தலையிலையும் நெஞ்சிலையும் தரையிலையும் அடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அழ வேண்டிதான், புரியுதா? யாரும் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா எடுத்தது பதில் சொல்லக்கூடாது. தேம்பி அழணும். அழுதுட்டு கடைசியா சொல்ல வர்றத சொல்ல முடியாத, மெல்ல முடியாத, முழுங்க முடியாத, உன்னால பேசவே முடியலன்ற அளவுக்கு அழுது புட்டு தான் சொல்லணும். என்ன எம்மா சூப்பரமா இந்த இடத்துல தானே இப்படி தானே? சரி. இந்த பக்கம் நான் அப்படி உட்காந்து அழுது பாக்குறேன். அப்படி முட்டச்சிருக்கேன். நான் அப்படி நல்லா நிற்கும் போதே அழுவுறேன்ற எவ்வளவு பார்த்துட்டு ஒன்ன கூட மாட்டி விட்ற பொருளோடி. இப்படி நான் படுக்கிறேன், படுத்த பிறகு உட்காந்து அழுவு. சரிம்மா. உன் மருமம் வந்தா என்னம்மா செய்யலாம்? அவளையும் அழவிட்டா, அவ என்னை விட ஓவரா நடிச்சிட்டா. ஒரு கருவியெல்லாம் அவளே தலையில தூக்கி வச்சுக்கிட்டா அழுவாளுவ. என்ன பண்றது? ஏன் தங்கம், அவளை இதுக்கு நீ முதல்ல உள்ள விடுற? என் ஆத்தாளோட சாவுக்கு காரணமே நீதான். நான் உன்னாலதான் என் ஆத்தா எப்படி பாடையில படிச்சு இந்த சின்ன வயசுல என் ஆத்தா சாவறதுக்கு நீ தாண்டி காரணம்னு உன்னால முடிச்ச அளவுக்கு அவளை அடிச்சு வெளியே துரத்து விடு. எம்மா அடிச்சு துரத்துறதா? சாலி. இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்குமான வார்த்தை. சாலிதான். நான் எப்படி பண்றேன்னு பாரு. எம்மா சும்மா கண்ணை முடிக்கிட்டே கிடக்கக்கூடாது. நான் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு அப்பப்ப கண்ணை திறந்து பார்க்கணும் சொல்லிவிட்டேன். இருமா, யாரும் வரல, வரட்டும். யாராவது வந்த பிறகு அழுவுறேன். யாரும் வரதுக்கு முன்னாடி அழுதுனா அப்புறம் என் எனர்ஜி வீணா போயிடும். அப்புறம் அதுக்குன்னு நான் தனிங்க திங்க வேணும் பார்த்துக்க. நீ இப்படி கடக்கையில் நான் போய் தின்னுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சிட்டி
ஆத்தல விட உனக்கு சோறு தான் முக்கியமா? ஏமா ஏமா இப்ப யாரும் நெசமா வர மாதிரி இருக்குமா? படுமா படுமா படுமா. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே, இப்பவே இப்படி பாடுபடுத்தி எடுக்காளே. ஐயோ ஆண்டவா, என்னைய பாடையில அனுப்பாம இருந்தா போதும் கடவுளே. நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா என் மவாளுக்கு மொட்டை போடுறேன். ஏம்மா 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 ஏம்மா, இந்த பாரு இந்த சின்ன பொண்ணு வசந்தி இருக்காளுவல்ல, நீ நெசமா தான் நெஞ்சு வலி வந்து செத்து மயங்கி கிடக்குறியான்னு பார்க்க இந்தா கிக்கிலிச்சம் கூட பண்ணுவாளுவ. ஏம்மா நீ என்ன பண்ணாலும் சரி இப்படியே கிடக்கணும் ஏம்மா, சரியா? இதுக்கு பட்டக்கல எழுந்து உட்கார, எதுக்கு எழுந்து உட்கார? அது எப்படி ஜி, என்ன பண்ணாலும் இப்படி படுத்து கிடக்க முடியும்? நானா உணர்ச்சி கட்டம் இருக்கமா? அப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? பாரு எவ்வளையும் என்கிட்ட நெருக்க விடாத, சரியா? நீ அண்ணன் 2 பேர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கணும். வேற எவ வந்தாலும் அடிச்சு வரட்டு. புரியுதா? ஆத்தாவை நீ தாண்டி பாத்துக்கணும் தங்கம். அதே மாதிரியே எங்க பாரு சொல்லிவிட்டேன், எம்மா செத்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டி அப்புறம் உன் அண்ணன் பாடையெல்லாம் கட்டி என்ன பரலோகத்துக்கு அனுப்பிட போறான். எப்படியாச்சும் என்னைய காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு சொல்லிவிட்டேன் தங்கம். உன்னை நம்பி தாண்டி நான் படுக்கிறேன், உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன்ல. உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? எதுவும் திங்குறதா இருந்தாலும் எதுவும் இது பண்றதா இருந்தா இப்பயே சாப்பிட்டுக்கண்ணே. சரி சரி, அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ குடிச்சிட்டு படுத்து வரங்குறேன். ஒரு நிமிஷம் ஓடி வந்துடுறேன். கடவுளே கருமாரியாத்தா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, என்னைய நீதான் காப்பாத்தணும். பாலிங்க இருக்கு அம்மாவுக்கு கடைசியா நம்ம கையாலதான் பாலை ஊத்தணும். ஏம்மா இது வெறும் பால் இல்ல, பாசப்பால், அன்பு பால். நான் பிறந்ததை நீ எனக்கு பால் கொடுத்து என்னைய வளர்த்த. இப்போ நான் வளர்ந்த ஆளாகி நீ பாடையில போகிறதுக்காக உனக்கு பாலுத்த போறேன். அம்மா நான் சும்மா இல்லடா, அவன் இல்லைன்னா யாரும் இல்லடா. இம்மா 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 ஏந்திரமா, சீக்கிரம் சித்திராத, ஏந்திரு. என்னடி? ஏம்மா ஏம்மா இந்தம்மா இதை மட்டும் சாப்பிடுமா. இதை சாப்பிட்டுட்டு பரவப்படுத்துக்க. அப்பதான் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாது, நல்லா அசந்து தூங்கலாம். குடிச்சு தொலை. என்னடி இது, என்ன இது? பத்துமா பால்லே போயிடாதமா, பார்த்து இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குமா. இன்னும் கருமத்தை கொடுத்தானே தெரியலையே, மண்டையெல்லாம் கரன்னு சுத்துதே. அம்மா அம்மா தாய்கழவி ஐயோ யாரு இல்லையா யாராவது வாங்களேன். என் அம்மாவை வந்து பாருங்களேன், எங்க அம்மா இப்படி ஆள் பாயத்துல எப்போம்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வாங்களேன். ஏ காளியம்மா, மாரியம்மா, நீலியம்மா, ஜூலியம்மா எல்லாம் எங்கடி இருக்கீங்க? என் அம்மா வந்து பாருங்கடி, வாங்கடி. அம்மா 10 மாசம் என்ன சமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. அம்மா யாராவது வாங்கல? யாருமே இல்லையா தெருவுல? யாராவது வாங்கல? தங்கம் என்னம்மா? காளியம்மா என் அம்மா வந்து பாருமா. காளியம்மா என் அம்மா வந்து பாரு. என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா காளியம்மா? ஏய் அதான் தெரியுமே, பிளான்ல நான் தானே போட்டு கொடுத்தேன். என்கிட்ட வந்து தெரியுமான்னு கேக்குற பைத்தியக்காரி. ஒரு ஏமாச்சல்ல மறந்து விட்டு காளியம்மா, மன்னிச்சுடு. காளியம்மா நீ சொன்ன மாதிரியே என் அம்மாய பட்டுக்கே படுக்க வச்சுட்டேன். அடுத்து என் அண்ணன் வந்ததும் ஆட்டத்தை ஆரம்பிக்க. ஆமா உன் அண்ணன் எப்போ வருவாரு? தெரியலையே. எப்போ வருவாருன்னு தெரியலையே. நான் அது வரையும் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா? என்ன பண்றது? அவ்வளவு நேரம்லாம் என்னால அழுத நடிக்க முடியாது காளியம்மா. நீ வேணா என் அண்ணனுக்கு போன போட்டு என் அண்ணனை சீக்கிரம் வர சொல்றியா? இந்தா இப்பவே சொல்றேன். என்னன்னு சொல்றது? உன் பொண்டாட்டியால தான் உன் அம்மா இப்படியே கடக்குறான்னு எதுவும் சொல்லட்டுமா? இப்படியெல்லாம் சொன்னா உப்பு சேப்பு இல்லாம இருக்கும். இன்னும் நல்லா ஏத்தி விடணும். நீ சொல்றதுல என் அண்ணன் நேர என் மைனி சிண்ட பிடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு வந்து என் ஆத்தால என்னடி பண்ணுன்னு ஊருக்கு மத்தியில போட்டு உதைக்கணும், மிதிக்கணும், துவைக்கணும். அத நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணும் காளியம்மா. அவ்வளவுதானே? இப்ப பாரு. ஆமா எங்க இந்த சின்ன பொண்ணு இந்த வசந்தி எவளையும் காணும். எவளை எட்டி கூட பார்க்கல. நான் இப்படி தொண்டை தண்ணி வத்தி அழுகுறேன். எவளை என்னன்னு கூட கேட்கல. அவ்வளவு எங்க போனாலும்னு எனக்கு என்ன தெரியும்? அவ்வளவுதான் எந்நேரமும் உன் மைனி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்துறாளுங்க. அவளுங்க என்ன வீட்லயே இருக்க போறாளுங்க? உன் மைனி கூட தான் கிளம்பி இருப்பாளுங்க. ஆமால்ல? ஆமா நீ சொல்றது சரிதான். அவளுங்க இருந்தாலும் பிரச்சனை எதுவும் ஏடா கூடமா தான் ஆகும். அவ்வளோ போனதே ரொம்ப நல்லது. இவரு காட்டு எல்லா விதத்திலயும் நம்ம பக்கம் வீசுது. காரிட்ட கச்சிதம் முடிச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது.
சீக்கிரம் சீக்கிரம் என் அண்ணனுக்கு போன போடு போன போடு போன போடு. அம்மா அங்க எப்படி போற? நான் எங்கேயாவது போறேன் என் அம்மா கூடயே நானும் சேர்த்து போறேன். என்னைய கூப்பிடாத காளி அம்மா. ஏண்டி ஆள் இல்லாத இடத்துல அழுது நடிச்சு என்னடி ஆக போதே பைத்தியக்காரி. அண்ணன் வந்த பிறகு மெல்ல பொறுமையா எழுதிக்கலாம். இப்ப செத்தனடி அமைதியா இரு, கண்ணை தொட. சரி கலியம்மா, அப்ப நீ அண்ணனுக்கு போன போட்டு சொல்லு. நான் போய் என் வீட்டுல எங்க மைனி சோறாக்கி வச்சுட்டு போனுச்சு காலையிலேயே. அதை ஒரு ரெண்டா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு தெம்பேத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என் அண்ணன் வந்த பிறகு அழுது புரண்டு அழுது கட்டி கட்டி பிடிச்சி உளுந்தெல்லாம் விரலணும். அதுக்கு என் உடம்புல தெம்பு வேணும்ல. இப்பவே கொஞ்ச நேரம் அழுதுதுக்கு எனக்கு உடம்புல கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுக்குது. போ போ போய் தின்னு போ. களியம்மா உன் வீட்டுல என்ன சோறாக்குனே? சாம்பார் சோறு போட்டு வெளியே பார்த்துக்கிட்டு. என்ன சோறுன்னு தானே கேட்டேன், அதுக்கு இந்த இருக்கிறா. இவா வீட்டுல எல்லாம் யார் வாங்கி திம்பா? நம்ம மைனி வைக்கிறதே அமிர்தமா இருக்கும்ல, அமிர்தமா. காலையில் வேற ரசத்துக்கிட்ட சத்தம் போட்டுட்டு போயிட்டேன். எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே வசந்தி வீட்டில் எதுவும் இருக்காளா? வசந்தி ஒரு கூப்பிட்டு பார்க்கும். வசந்தி, எம்மா வசந்தி. ஏங்க நீங்க வந்துட்டீங்களா? எங்கங்க போனீங்க? எங்க போனீங்க நீங்க? அதையா நீங்க கேக்குறீங்க? ஐயோ ஒண்ணும் தெரியாத மனுஷனா இருக்கீங்களே. நான் உங்களுக்கு போன போடலானதான் வீட்டுக்கு ஓடுனேன். நீங்க இதோ வந்துட்டீங்க. நல்ல வேலை, கடவுள் உங்க பக்கத்துல இருக்கதால உங்களை நேர வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஏங்க நான் என்னன்னு சொல்றது? ஐயோ இந்த கொடுமையை நான் எப்படி வாயில சொல்றது? ஊர் உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. ஐயோ சாமி, இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை இருப்பாளான்னு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். பாக்குறதுக்கு அப்படியே ஒண்ணும் தெரியாத மண்ணு மட்டும் மாதிரியே இருக்காள். ஆனா செய்யறது அவ்வளவும் மோசமான காரியம் தான். என்னங்க என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத வழியை மறைச்சு பேசிட்டு நிக்கிறீங்க? என்னன்னு சொல்றது? நான் என் வாயில எப்படி சொல்றது? எனக்கு ஐயோ நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. ஐயோ கடவுளே, நீங்க இதை எப்படி தாங்க போறீங்கன்னு தெரியலையே. பாவம் அந்த வயசான கிழவி. அந்த கிழவியை போட்டு இப்படியே சித்திரவதை பண்ணி எடுப்பீங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா கொஞ்சமாவது? உங்களை 10 மாசம் சுமந்து பெத்தவங்களா இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்களே. எங்க உங்களை பெத்தவங்க தானங்க அவங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? பெத்த தாக்கே எப்படி துரோகம் பண்ணலாமா? பெத்தல எப்படி நடு தெருவில் நிக்க வைக்கலாமா? அதையெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு வேணும்? என்ன வேணுமா? ஏங்க என்னங்க நீங்க ஒரு வேளை சோறு தானங்க அந்த கிழவி கேக்குது. அதுக்கு ஒரு வேளை சோறு ஏதோ நாய்க்கு வீசுற மாதிரி வீசினா என்னங்க? பாவம், நீங்க பண்ண கொடுமையெல்லாம் தாங்க முடியாத அது நெஞ்சு வலி வந்து இப்ப படுத்த படுக்கைய கிடக்கு. ஊருக்குள்ள ஒரு ஆளும் இல்ல. அது இருக்கா போயிடுச்சான்னு கூட தெரியல. என்ன உளறீங்க? முதல்ல ஒழுங்கா பேசுங்க. ஏங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? இதுவே வேற ஒரு மனுஷனா இருந்தா நான் சொன்னதை காதுல வாங்கிக்கிட்டு என் நேரத்துக்கு ஓடி சேர்ந்துருப்பா. நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க அலட்சியமா? இப்படி இருக்கீங்க. எங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. எங்க உங்க அம்மா நெஞ்சலி வந்து படுத்த படுக்கைய கிடக்குறாங்க. பாவங்க அவங்க. பாவம், இப்படி நீங்க அவங்கள ஜாவர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. நல்லா இருப்பீங்களே. கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு. கடவுள் உங்களை சும்மாவே விட மாட்டாரு. ஆனா ஒண்ணுங்க, கிழவிக்கு ஏதாவது ஆச்சு கட்டாயம் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்க. எந்த கிழவிக்கு என்ன ஆச்சு? ஏங்க உங்க அம்மாவுக்கு தான் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, உங்க காதுல விடுதா இல்லையா? ஏங்க சும்மா விளையாடாதீங்க. எங்க நெசமாலுமே உங்க ஆத்தா நெஞ்சு வலி வந்து கிடக்குதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஆமா. உங்க வீட்டுல நடக்கிற சண்டையால உங்க அம்மா பழம்பி 2 நாளா ஜோறு தண்ணி இல்லாத இன்னைக்கு நெஞ்சு வலி வந்து கிடக்கு. பாவம் அது. இந்த வீட்டுக்கு வந்த மருமகன்றவ மாமியால பாக்குறதுக்குதான் மருமகளா வீட்டுக்கு வார. ஆனா உங்க பொண்டாட்டி உங்க அம்மாவுக்கு யமனா வந்திருக்காளே. ஐயோ இன்னைக்கே எப்படி பதறதே. உங்களை பெத்த தாய் நீங்க எப்படி துடிப்பீங்க? போங்க சீக்கிரமா போங்க. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எம்மா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு? என்னால தாங்க முடியாதுமா. இங்கே நின்று இப்படி புலம்புறீங்களா? போங்க கிட்ட போய் பாருங்க. அது இருக்கா செத்துருச்சான்னு கூட தெரியல. இந்த மாதிரி குடும்பக்காரையெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்ட குடும்பம் நடத்துறதை விட பத்தி விட்டுட்டு தனிக்கட்டையா வாழ்ந்துட்டு போலாம். என்ன சொல்றது? இதுவே என் புருஷன் நான் இப்படி எல்லாம் என் மாமியாளுக்கு செஞ்சிருந்தா என்னைய பொண்டாட்டிய வேணா ஒண்ணு வேணான்னு அருவாள் எடுத்து வெட்டு இருப்பாரு.